திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், டிலே அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது கேது தசை. கேது தசையில் லாஸ்ட்டாக வந்தது குரு புத்தி. 2018 குரு புத்தி, அதுவும் சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சனி புத்தி, திருமணத்துக்கு அதுவும் ஃபேவர் பண்ணல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நடந்தது புதன் புத்தி. அது புதன் புத்தி மட்டும்தான் கொஞ்சம் ஃபேவர் பண்ணிச்சு. அதுவும் அந்த டைமில் நம்ம பண்ணல அப்படின்னா, அது ரொம்ப ஃபேவர் பண்ணல, ஓரளவுக்கு நார்மலாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கர தசை வந்திருக்கும். 2021 டிசம்பர் 18/12/2021 18/12/2041 வரைக்கும் சுக்கர தசை. அதில் பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர்லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி ஓடுது. அப்படின்னா இந்த சுக்கரன் திருமணத்துக்கு ஃபேவர் ஆகுதானா, சுக்கரன் திருமணத்துக்கு சாதகமாக இல்லை. 4, 6, 8, 12 அப்படின்ட்டு 6, 8, 12 அப்படின்னு வந்துட்டாவே திருமணத்துக்கு அந்த தசையோ புத்தியோ ஃபேவர் பண்ணாது. ஃபஸ்ட்டு நமக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கைன்றது டக்குன்னு முடிஞ்சிடும். இவங்களுக்கு 7ஆம் பாவம்ன்றது கொஞ்சம் வீக்காக இருக்குது, லக்ன பாவம்ன்றது கொஞ்சம் வீக்காக இருக்குது, களத்திரக்காரகன் செவ்வாயும் கொஞ்சம் வீக்காக இருக்குது, தசையும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படின்னும் போது இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. இவங்களுக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும்னா, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 18/4/2025 18/4/2026 இந்த சூரிய புத்தி தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி இவங்க சுக்கர புத்தியில் 3 வருஷமாக கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட்டேங்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சிருந்தாலும் அது பிரச்சனையை தான்